ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பச்சை பயிரில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். எப்பவுமே ஒரே போல செய்யறது இல்லாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பச்சை பயிரில் வடை ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு வீடியோல இந்த ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை பயிரை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு 200 கிராம் பச்சை பயிரை ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். அடுத்தபடியா நல்ல கொரகொரப்பு தன்மையோட இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியா கொத்தமல்லி, நெக்ஸ்ட் ஒரு வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொடி பொடியா நறுக்கியே சேர்த்துக்கலாம். ஒரு கிரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப எல்லாமே நம்ம கலந்து விட்டாச்சு. இது வடை செய்யற போல நல்லா தட்டிடுங்க இந்த மாதிரி. பாத்தீங்களா? அடுத்தபடியா என்னங்க, நம்ம வடை சட்டியில நல்ல ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம தட்டி வச்சிருக்க இந்த பச்சை பயிர் வடையை சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒன்னும் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப எப்பவும் போல ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இந்த பச்சை பயிர் வடை கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. இதை அப்படியே கொடுக்கறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாவும் இருக்கும் அவங்களுக்கு. இந்த பச்சை பயிர்ல பாத்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சி தன்மை, இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே இந்த சீசனுக்கு ட்ரை பண்ணிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வடை வந்துருச்சு. இது அவ்வளவுதான், இதை எடுத்துடலாம் நம்ம. இந்த வடைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவும் எண்ணெயும் கூட குடிக்காதீங்க. ரொம்பவே எல்லார் வீட்லயுமே செய்யக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிற கிச்சன் பொருள் வச்சு இந்த வடையை செஞ்சிடலாம். டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி கொடுங்க. எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க. நம்ம எடுத்து இதை ஒரு தட்டுல மாத்தி வச்சிடலாம். அண்ட் இந்த வடை பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாவே இருக்குங்க. மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருந்தது. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். Until then, signing off from வீட்டு சமையல்.